கொய்யா பழத்தில் மிக அதிகமான மருத்துவ பயன்கள் உள்ளன. விலை மலிவாகவும் மிக எளிதாகவும் கிடைப்பதால் கொய்யா பழத்தை பற்றி நன்மைகளை அறிவதில்லை. கொய்யா பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதிலிருந்து உங்களை உடல் எடையை சீரான விகிதத்தில் மேம்படுத்தும் கொய்யா பழம் மிகவும் உதவி செய்கிறது. கொய்யாவில் தான் அதிக வைட்டமின் சி உள்ளது. நார்ச்சத்து அதிகம் கொண்ட கொய்யா பழத்தில் வைட்டமின் சி, ஏ, இ போன்ற சத்துக்களுடன் ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் உள்ளன. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலுக்கு எளிய தீர்வை தருகிறது. ஒரே நாளில் மலச்சிக்கலை தீர்க்கும் வல்லமை கொண்டது கொய்யா. தொப்பையை குறைக்கும். அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், புலி ஏப்பத்திற்கு தீர்வளிக்கும். வைட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்துள்ளதால் சர்மம் பொலிவு பெறும். மினுமினுப்பு கூடி தோல் சுருக்கம் குறையும். கண் கோளாறுகள் விலக்கும். இது உடம்பிற்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கும். மெக்னீசியம் நரம்பு தளர்ச்சியை போக்கும். இதில் உள்ள வைட்டமின் சி சளி தொல்லையை போக்கும். இருமலுக்கு விடை கொடுக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். வாயு தொல்லைக்கு தீர்வளிப்பதுடன் வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு போன்றவற்றிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும். கொழுப்பு சத்து குறைவான பழம் என்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்தது. அருமையான கனிச்சாறு கொண்டுள்ளதால் குடல் புண்ணை ஆற்றும் வல்லமை கொண்டது. கொய்யா பழம் மட்டுமல்லாமல் கொய்யா மரத்தின் வேர், இலைகள், பட்டை போன்றவற்றிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன. பொதுவாகவே பழங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அந்த வகையில் கொய்யா பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், உணவு நார்ச்சத்து மற்றும் புரதம் போன்ற சத்துக்களை நிறைவாக கொண்டுள்ளது. இது தவிர கொய்யாவில் ஏராளமான பைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் என ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். கொய்யா இலைகளையும் சாப்பிடலாம். இதனால் கண் ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தம் குறையும். வயிற்றுப்போக்கு நிறுத்தப்படும். கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொய்யாவில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. பருவ காலத்தில் கிடைக்கும் கொய்யாவில் ஆப்பிளை விட அதிக சத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. கொய்யா செரிமானத்தை மேம்படுத்துகிறது. காலையில் வெறும் வயிற்றில் கொய்யா சாப்பிடலாமா வேண்டாமா? சொல்ல போனால் கொய்யா சாப்பிடுவதற்கு சரியான நேரம் காலை உணவுக்கு பிறகும் மதிய உணவுக்கு முன்புமாகும். நீங்கள் காலையில் ஏதாவது பழம் சாப்பிட வேண்டும் என விரும்பினால் தாராளமாக அதில் கொய்யாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இது இனிப்பு சுவை கொண்டது. அதன் சதை இளம் சிவப்பு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கலாம். இந்த பழத்தை முழுவதுமாக சாப்பிடலாம். சாறு பிழியலாம் அல்லது இனிப்புகளில் சேர்க்கலாம். கொய்யா இலைகளை தேநீர் தயாரிக்கலாம். கொய்யா பழம் நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழமாகும். இது குடல் இயக்கத்தை தூண்டுகிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. தோலுடன் சாப்பிடும் போது வயிற்றில் அமிலத்தன்மையை எதிர்த்து போராட உதவுகிறது. இது இரைப்பை மற்றும் சிறு குடல் புண்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறந்ததாக அமைகிறது. ஒரு கொய்யாவில் சுமார் 54 கலோரிகள் உள்ளன. மேலும் இதை எடை இழப்பு உணவில் இனிப்பு அல்லது சிற்றுண்டியாக சேர்த்துக் கொள்ளலாம். இதில் பெக்டின் என்ற நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது உங்களை முழுதாக வைத்திருக்கும் மற்றும் இயற்கையாகவே பசியை குறைக்கும் ஒரு வகை. இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு கொய்யா பழத்தை சாப்பிடுவது சருமத்திற்கு சிறந்தது. ஏனெனில் அதில் லைகோபின் நிறைந்துள்ளது. இது சூரியனின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் சேதத்தில் இருந்து சருமத்தை பாதுகாக்க உதவும் ஒரு ஆக்சிஜனேற்ற கலவையாகும். இது உடலில் சுற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது. இதனால் முன்கூட்டியே தோல் வயதானதை தடுக்கிறது. கூடுதலாக கொய்யாவில் வைட்டமின் சி உள்ளது. இது உடலில் கொலஜன் உற்பத்திக்கு தேவையான ஒரு நுண்ணூட்ட சத்து ஆகும். கொலஜன் என்பது சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் உறுதியை பராமரிக்க அடிப்படையான ஒரு புரதமாகும். கொய்யா இலை சாறு ஆக்சிஜனேற்ற மற்றும் கட்டி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் நுரையீரல், பெருங்குடல், கர்ப்பப்பை, வாய், மார்பகம் மற்றும் இரைப்பை போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.